வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்முடைய அலைவரிசையில் நண்டு எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நண்டு பார்த்திங்கன்னா அமாவாசை நண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி சமயத்தில் நண்டு வாங்கினோம்னா ஓட்டுக்குள்ளார சதையே இருக்காது, வெறும் தகடாட்டம் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு கிலோவுக்கு 6லேருந்து 7 நண்டு வரைக்கும் நிற்கும். இந்த மாதிரி நின்றுச்சுன்னா உங்களுக்கு நண்டுக்குள்ளார சதை நல்லாயிருக்கும். நண்டு சமைக்கும் போதும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முதல்ல எடுத்த உடனே அப்படியே இதில் உடைக்கலாம் தொடங்கக்கூடாது. இதில் மணல் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும். தண்ணி போட்டு ஒரு 2 முறை அலசிட்டு அதுக்கப்புறம் தான் இதை கழுவ தொடங்கணும். இன்னொரு முறையும் அலசிக்கிறேன். பாருங்கள், இந்த சட்டியில் எவ்வளோ மணல் இருக்குன்னு. இது நம்ம அப்படியே நண்டை கழுவ ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மணல் எல்லாம் சாப்பாடோடு கலந்துரும், நண்டுக்குள்ளே சதையிலெல்லாம் படும். முதல்ல ஒரு நண்டு எடுத்து காட்டுறேன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. இது நண்டோடைய கொடுக்கு. இது எல்லாமே நண்டு கொடுக்கு, நண்டோட கால்கள், அதுதான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இதில் சதையே இருக்காது. இது வரைக்கும் நம்மளுக்கு வேண்டியதில்லை. இது சமையலில் போட்டாலும் இதுக்காக கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே அதிகமாக தேவைப்படும். இது எல்லாத்தையுமே இப்படி கிள்ளி எடுத்துருங்க. இந்த கூர்மையாக இருக்காது, முனைய தகடாட்டம் இருக்கும், அது வேண்டியதில்லை. அது எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துடலாம். கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ இந்த கால்களை தனியாக முதல்ல உடச்சிக்கோங்க. சும்மா அப்படி உடைச்சாலே வந்துடும். கடையில் போனோம்னா கடையில் சுத்தம் செஞ்சு கொடுக்கும்போது இது எல்லாமே வீணாக போயிடும். இதையும் அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். உடைச்சாச்சு. இப்போது இது திறக்க போகிறோம். இதுதான் நண்டுடைய வயிற்று பகுதி. இந்த பகுதியில் இது சினை. நண்டு செனை பிடிக்கும். இந்த இடத்துல தான் அதோட முட்டையை வச்சுருக்கோம். இப்போது இது இப்படி திறங்க. இது உடச்சிக்கிட்டு வந்துடுச்சு. இல்லைன்னா அழகாக இதோட இந்த ஓட்டோடு சேர்த்து, இது மேல் ஓடு. இப்போ இந்த மேல் ஓட்டை தான் நம்ம நீக்க போகிறோம். மெதுவாக பிடிச்சி இழுக்கணும். ரொம்ப வேகமாக இழுத்தோன்னா இந்த சதையெல்லாம் இது கூட சேர்ந்து வந்துடும். பிடிச்சி இழுத்துட்டு இப்படி கையை உள்ளே வைங்க. கடைசியில் ஒட்டிகிட்ருக்கும் இந்த முனையில், இந்த ஓடும் அந்த சதை பகுதியும் ஒட்டிகிட்ருக்கும். அதை வேகமாக பிடிச்சி எடுத்தோம்னா பிச்சிட்டு வந்துடும். மெதுவாக அழகாக இப்படி கழட்டி எடுத்தோம்னா அழகாக வந்துடும். பாருங்கள், இது இந்த ஓட்டு கூட ஒட்டிகிட்டு இருக்கிற கொழுப்பு. இது நண்டோட கொழுப்பு. இது சாப்பாட்டில் போட்டுக்கலாம். இதனால் ஒன்றும் ஆகாது. இப்போது இந்த நண்டோட வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கமும் பஞ்சு மாதிரி ஒரு பை மாதிரி நிறைய இருக்கும். இந்த பைகள் இந்த ஓரம் வரைக்கும் இருக்கும். இது கண்டிப்பாக சாப்பாட்டில் போடக்கூடாது, வயிறு வலி வரும். இது சுத்தமாக இப்படி எடுத்துடணும். ரெண்டு பக்கத்துலேயுமே இருக்கும். இந்த அடி வரைக்கும் இருக்கும். இங்கேருந்து இந்த நடுவில் அடி வரைக்கும், அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து இது வரைக்கும் கூட இருக்கும். இது சுத்தமாக எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த இடத்துல பச்சையாக ஒன்று தெரியுதுங்களா, இது அது வயிற்றுக்குள்ளார இருக்கிற ஒரு வகையான பித்தப்பை மாதிரி கல்லெலாம் நிறைய அது வயிற்றுக்குள்ளார போகிற மண் கல்லெல்லாம் இதுக்குள்ளார இருக்கும். இதை கண்டிப்பாக எடுத்து போட்டுடணும். அவ்வளோதான், நம்மளுடைய நண்டு நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த கொழுப்பு பகுதி மாதிரி இருக்கிறதுல தான் அந்த பித்தப்பை இருக்கும். இதில் பார்க்குறதுக்கு அந்த நண்டில் மேலேயே தெரிஞ்சு, இதில் தெரியல. இப்படி கை வச்சு பாருங்கள். கை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த கல் பை மாதிரி இருக்கும். அதை மட்டும் இப்படி தேடி எடுத்துக்கணும். முடிஞ்சிருச்சு. இந்த நண்டுலேயும் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இந்த நண்டு அப்படியே வச்சுக்கலாம். இந்த பை இதை எடுத்துடணும். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு நேரத்தில் இருக்கும். இது பாருங்கள், இது மண்ணோட நிறத்தில் இருக்குது. அவ்வளோதான்.
இதுலேயே இந்த பை சேர்ந்து வந்துருச்சு. இதில் வந்து ஆரஞ்சு நிறத்தில் இருக்குது. உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காகவே இவ்வளோ பெரிய பெரிய நண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த கொடுக்கெல்லாம் கடிக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நடுத்தரமான அளவுள்ள நண்டுகளை வாங்கிட்டா நல்லது. இப்போது இது மேலே மஞ்சள் பொடி போடுங்க. கடல் உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, கடல்லேருந்து வர்ற மீன், நண்டு, இது மாதிரி இறால் இதெல்லாம் கழுவும்போது கண்டிப்பாக மஞ்சள் பொடி போட்டு கழுவுங்க. கையில் குத்திக்கிச்சு. மஞ்சள் பொடி போட்டு நல்லா அப்படி பரட்டி எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு அந்த வயிறு வலி வர்றது எல்லாமே கொஞ்சம் குறையும். மீன் கழுவுனோம்னா கண்டிப்பாக அதில் கல்லுப்பு சேர்த்து கழுவணும். கல்லுப்பும் மஞ்சள் பொடி இந்த மாதிரி போட்டு ஒரே நேரத்தில் போட்டு கழுவணும். இறால், நண்டு, இந்த கனவா மீன் இதெல்லாம் கழுவும் போது கல்லுப்பு போட வேண்டியதில்லை. வெறும் இந்த மஞ்சள் பொடி மட்டும் போட்டு கழுவுனா போதும். நண்டு எல்லாமே இப்போது அழகாக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழுள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழுள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.